ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னையும் நம்பி 2 ஜீவன்கள் வந்துட்டு பூரி சுட்டு குடிச்சுத்தான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பூரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். அவங்க வேறு யாரும் கிடையாது, என்னோட அக்கா பொண்ணுங்க தான். சரிங்களா? ஸோ நார்மலாக வந்துட்டு சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சாச்சு. அந்த 20 மினிட்ஸில் போயிட்டு ஒரு நாள் ரீல் பார்த்துட்டு வந்தேன். ஸோ நார்மலாக அதில் எதுவும் ஆட் பண்ணலை, வெறும் சப்பாத்தி மாவு தான், ஏன்னா உடம்புக்கு நல்லதுன்றதால. பட் ஆயில் ஐட்டம்ஸை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பட் அவங்க சின்ன பசங்க இல்லைங்களா, ஸோ அதனால் வந்துட்டு சரி ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கைமா கிரேவி செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க கேட்டதால் சரி கைமா ஒரு 1/2 kg வாங்கின்னு வந்து அதை வந்துட்டு நம்ம கிரேவியாக செஞ்சுருக்குறோம். பாருங்கள், நல்லா வந்திருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைமு நான் சமைக்கிறது. நிறைய வீடியோஸுங்க இருக்கும், பட் இருந்தாலும் இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கைமா. எல்லாம் நார்மலாக கறி குழம்பு செய்கிற மாதிரி தான் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி அதை நம்ம வந்துட்டு நல்லா ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இதுதான், இப்படி தான் வந்திருக்குது. ஸோ நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.